2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லப்படுது. இது எதனால? ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. யாருக்கு முக்கியமோ இல்லையோ, பாஜகவுக்கு, அதிமுக கூட்டணிக்கு அது முக்கியமான கேள்வியாக மாறுது. அண்ணாமலைக்கு போட்டியிட வாய்ப்பு இல்லை அல்லது கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அமித்ஷா சொன்னதாக தமிழ்நாடு ஊடகங்களுக்கு செய்தி கொடுக்கப்படுகிறது, கசிய விடப்படுகிறது. அண்ணாமலை தரப்பிலிருந்து இதை சொல்லலை, டெல்லி தரப்பிலிருந்து யார் சொன்னா அப்படிங்கிறத நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கு. அண்ணாமலை நேற்றைக்கு கூட்டத்தை அவராக புறக்கணிச்சிருக்கார் அப்படிங்கிற தியரி இருக்குது. அவரை கூப்பிடவே இல்லைன்னு ஒரு தியரி. இப்போ என்ன பண்ணுறாரு, அண்ணாமலை நேரடியாக எதுவும் கமிட் பண்ணாததுனால 2 விதமான தியரியை இஷ்டத்துக்கு பரவட்டும்னு அவர் விட்டுறாரு என்கிற செய்தி. அண்ணாமலையே விடுறாருன்னு சொல்றீங்களா? ஆமா, அண்ணாமலை அதுல ஆமா இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு தெளிவு வந்துடும்ல. எதுக்குமே கருத்து சொல்லாம இருக்கிறது, என்னென்ன பரவதோ பரவட்டும்னு ஒரு விஷயம் முத்தட்டுன்னு வேடிக்கை பார்க்குறாராங்கிற ஒரு பாயிண்ட் தான். அண்ணாமலைக்கு இடம் இல்லை அப்படிங்கிறது எடப்பாடி கேட்டிருப்பாரான்னா அது நம்ம அப்படிலாம் சொல்லிட முடியாது. தலைவர் கொஞ்சம் நெருங்கிட்டாங்களே, தலைவர் நெருக்கமா வந்ததாக அண்ணாமலை காட்டுறாரு. எடப்பாடி நெருங்கி இருந்தா, நீங்க மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷியாம் சார் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. அவர் பேசும்போது சொன்னார், தலைவர்கள் நீங்கள் நெருங்கலனாலும் அந்த ராப்போ வந்ததா காட்டணும், டக்குன்னு வாங்க தம்பின்னு அவருக்கு கும்பிடும்போது எந்திரிச்சு அவர் அப்படி கட்டி பிடிச்சி நல்லா இருக்கீங்களா தம்பின்னு ஒரு தட்டி கொடுத்துட்டீங்கன்னா ஆப்டிக்ஸ் வேறவா போயிடும். அந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் பரவ வச்சுனாலே போயிடும். எனக்கு அவர் திரும்ப திரும்ப இந்த பாடி லாங்குவேஜ் போது பிரதமர் ஞாபகம் வந்தார். வெளிநாட்டு தலைவர்கள் 2 பேர் பேசினா குறுக்க போய் நம்ம இவர் நின்று அந்த ஃப்ரேம்குள்ளே வர்றது, இந்த மாதிரி ஒரு ஆப்டிக்ஸை நீங்கள் செய்யணும் அப்படின்னு ஷியாம் சார் சொல்லுவார். அதாவது அண்ணாமலை தான் நெருங்கியதாக நீங்கள் நல்லா கவனிக்கணும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்குவதுதான் ஒவ்வொரு என்டிஏ தொண்டனின் கடமைன்னு அண்ணாமலை சொன்னார். எதுக்கு சொன்னார்னா, அவர் எம்எல்ஏ சீட்டில் நிற்கும் போது அவங்க ஊரில் அதிமுககாரன் வேலை பார்க்கணும். இதை தாண்டி அதில் ஒன்றும் பெரிய, ஏன்னா ஒரு அரசியல்வாதிக்கு முதல்ல தான் ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் கட்சி ஜெயிக்கணும். அதுக்கு பிறகு ஆட்சி, சின்ன கட்சியாக இருந்தால் கூட்டணியில் பங்கு கிடைக்குமாங்கிறதெல்லாம் 3வது தான். எடுத்த எடுப்பில் தான் எம்எல்ஏவாக வர முடியுமாங்கிறதா ப்ரையாரிட்டியாக இருக்கும். அது எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும். நீங்கள் ஆனால் ஒரு எதிரும் புதிருமாக இருந்த நிலையில தானே இப்போ ஒரு அணுக்கத்தை காட்டுறாரு. அணுக்கத்தை காட்ட அவர் முயற்சி பண்ணுறாரு. எடப்பாடி அதை எங்கேஜ் பண்ணுறாராங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா? இப்போ நாளைக்கு அண்ணாமலையினுடைய தொகுதி ஒரு வேளை கரூர் மாவட்டத்துக்கு ஒரு பரப்புரைக்கு போகிறாருன்னா அண்ணாமலை போவாராங்கிற கேள்வி இங்கே நம்ம எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. இந்த பிரச்சனையுடைய மிக முக்கியமான மையப்புள்ளியாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசப்படுகிறார் அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு செய்தியாக இருக்குது. நிர்மலா சீதாராமன் அவர்களை தமிழ்நாட்டில் பாஜகவின் முகமாக ஏதாவது ஒரு வகையில் வாய்ப்பு கிடைச்சா மாற்றலாமான்னு பாஜக ஒரு காலத்தில் யோசிச்சாங்க. ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு ஒரு பெண் ஆளுமை தான் அந்த இடத்துக்கு வர முடியுங்கிற மாதிரி சில ரைட்டப்ஸ் எல்லாம் அந்த காலகட்டத்தில் பாஜக சார்பு நிலை அல்லது வலதுசாரிகளாக இருக்கக்கூடியவர்கள்லாம் எழுதினாங்க. பட் அந்த ப்ரொஜெக்ஷனுக்கு வாய்ப்பு அமையாமலே போயிடுச்சு. 24 சட்டமன்ற தேர்தலில் அவர் போட்டியிடலாம் என்கிற நிலை இருந்த சூழலில் அன்னபூர்ணா விவகாரம் வேறு விதமாக ஊதி பெரிதாகப்பட்டது. அதுக்கு பிறகு அவங்க இங்கே வர்றதே இல்லைங்கிற சூழல் இருந்தது. நீங்கள் அவங்க மத்திய அமைச்சராக இருக்கும்போது அண்ணாமலை மாநில தலைவராக இருப்பார். ஏதாவது ஒரு விசிட்டுக்கு அவங்க வந்தால் மாநில தலைவர் போய் பார்க்க மாட்டார், அண்ணாமலை பார்க்க மாட்டார். இதற்கு பிறகு அண்ணாமலை அதிமுக அந்த ஒரு முட்டல் மோதல் வந்தபோது, உதாரணத்துக்கு இவர் அண்ணாவுக்கும் அங்கே அண்ணா மதுரையில் கூட்டம் போட்டார். அந்த சமயத்தில் அவர் பசும்பொண்ணு முத்துராமலிங்கர் வரும்போது அவர் ரத்த ஆறு ஓடுன்னுலாம் பேசினாருங்கிற மாதிரிலாம் சில விஷயங்களை இவர் பேசிவிட்டார். அது உண்மையா பொய்யா, அதில் என்ன சிக்கல், ஃபேக்ட் செக் பண்ணுங்கன்னு நிர்மலா சீதாராமன் அவர்களை தான் டெல்லியிலேருந்து அனுப்புனாங்க. அவங்க கொடுத்த பல ரிப்போர்ட்ஸ்களும் கூட காரணம் அண்ணாமலையினுடைய நகர்த்துவதற்கு ஒரு காரணமாக இருந்தது அப்படின்னு அப்பயும் நம்பப்பட்டது. இப்போ சமீபத்தில் மூப்பனார் அந்த கூட்டத்துக்கு வந்துட்ட பிறகு அந்த நிர்மலா சீதாராமன் ஒரு கூட்டம் கூட்டியிருக்கிறார் பாஜக முக்கிய தலைவர்கள். அதையே அண்ணாமலை புறக்கணித்தார். அது தமிழ்நாட்டில் இது ரிப்போர்ட்டாக டெல்லிக்கு போகிறது. கோர் கமிட்டி மீட்டிங் போடுறாங்க, அதையும் அவர் புறக்கணித்திருக்கிறார் அப்படிங்கிற செய்தி தான். ஏன்னா ஆரம்பத்தில் அவரை கூப்பிடலங்கிற செய்தி தான் சொல்லப்பட்டது. அவர் என்ன சொன்னார், நான் இங்கே ஏற்கனவே ஒத்துக்கிட்ட திருமணங்கள், விசேஷங்கள், நிகழ்ச்சிகள் நிறைய என்கேஜ்மெண்ட் இருக்கு. அமித்ஷாவை விட உங்களுக்கு இங்கே உள்ளூரில் என்கேஜ்மெண்ட் முக்கியமாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதை விட ஹைலைட் என்னன்னா, போனவங்கெல்லாம் அண்ணாமலையின் மீது மிக அதிகமான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள். அமித்ஷா ஒட்டுமொத்தமாக
கட்சி ஜெயிக்கணும்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே இவ்வளவு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் இது பண்ணுறதுங்கிறது ஒரு விஷயமா ஒரு நாளும் ஜெயிக்க வைக்காது. ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருங்கன்றதோடு அவர் நிறுத்திக்கிட்டதாக தான் டெல்லியிலேருந்து செய்திகள் வருகிறது. ஸோ அண்ணாமலை தனி கட்சி தொடங்க போகிறார்னு ஒரு ரைட்டப்பை அவர் தலைவர் வந்து எடுத்த பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் வாரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு தியரி என்ன வருதுன்னா, ஓபிஎஸ்டி டிவி வெளியேறியதற்கே அண்ணாமலை காரணமாக இருக்கலாமோ சரி என்கிற ஒரு செய்தியும் சேர்த்து பேசப்படுகிறது, நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்படிங்கிற ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க. இல்லை, ஏற்கனவே இப்போ பாஜக தலைவருக்கும் பழைய தலைவர் அண்ணாமலைக்கும் வந்து ஒரு முட்டல் மோதல் ஓடிட்டு இருக்கிறதா சொல்றாங்களே, அதனுடைய வெளிப்பாடா இது? இல்லைன்னா அது ஒரு பக்கம். ஏன்னா பாஜக தமிழ்நாட்டில் போட்டியிட்ட எல்லா என்டிஏ வேட்பாளர்களுக்கும் தான் தேர்தல் செலவுக்கு பணத்தை வெவ்வேறு வகையில் கொண்டு வந்து அனுப்புனாங்க. நயினாருக்கு அனுப்பப்பட்ட 4 கோடி மட்டும் எப்படி பிடிபட்டதுங்கிற கேள்வி வருது இல்லையா? இங்கிட்டு சென்னையிலேருந்து எவ்வளவோ ட்ரெயின் போகுது, நயினாருக்கு இதில் இந்த ட்ரெயினில் இந்த கம்பார்ட்மெண்ட்டில் இத்தனை நம்பர் சீட்டில் இந்த லாக்குடைய சூட் கேஸோட 2 பேரும் உட்காந்துருப்பாங்கன்னு ஏற்றி விட்டவங்க சொல்லியிருந்தா தான் சொல்ல முடியும். அப்போ அங்கே ஏற்றி விட்டதுன்னு பார்க்கும்போது இங்கே சென்னையிலேருந்து கட்சி தலைமையில் இருந்தால் போயிருக்கோம். அப்போ அண்ணாமலை தான் தலைவர். அப்போ நயினார் மட்டுமே பிடிபட்டதிலேயே அந்த முரண் இருந்ததாக தான் பேசப்பட்டது. அண்ணாமலை தலைவராவதற்கு முன்பாகவே நயினார் அதுக்கு முயற்சி பண்ணார் போன இதுலேயே. அதுக்கு பிறகு தான் இப்போ இந்த இடம் சுமூகமாக முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நயினார் கூட்டிய கூட்டத்திற்கு அமித்ஷா வர அன்னைக்கு இது மட்டும்தான் அண்ணாமலை போனார். நீங்கள் பூத் முகவர்கள் கூட்டம்னு அமித்ஷா வந்து பேசினப்போ தான் மேடையில் எடப்பாடி சிஎம் ஆகணும்ல அவர் பேசினார். அதுக்கு முன்பாக பூத் முகவர்கள் கூட்டம் எஸ்ஆர்எம் காலேஜில் நயினார் கூட்டுறாரு, அண்ணாமலை போகலை, புறக்கணிக்கிறாரு. அதுக்கு அடுத்தது அமித்ஷா வர்றதுக்கு முன்பாக 2 நாளைக்கு முன்னாடியே கூட்டம் வேற ஈவெண்ட் அங்கே ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, போகலை. ஹெச் ராஜாவினுடைய படம் ஃபர்ஸ்ட் லுக்கு அந்த போஸ்டர் கூட அவர் போகலையே. எல்லா நிகழ்வுகளையும் நயினார் வந்த பிறகு அவர் அதில் நான் இருக்க முடியாதுங்கிறத அவர் திட்டவட்டமாக சொல்லிட்டே தான் செய்கிறாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. இப்போ டிடிவி வெளியேறியது, ஓபிஎஸ் வெளியேறியது நம்ம ஏன் அண்ணாமலையோட கனெக்ட் பண்ணுற தியரி இருக்குன்னா, இது சரி தவறு டிடிவிக்கும் அண்ணாமலைக்கு மட்டும்தான் தெரியும் என்ன பேசினேன்னு. பட் வரக்கூடிய அசம்ஷன்ஸ் அங்கே அவங்களுடைய சர்க்கிள்ஸ்லேருந்து வரக்கூடியது, போன 24 தேர்தலில் இவங்க 2 பேரையும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக தூக்கி பிடிச்சது அண்ணாமலை. எடப்பாடி கிட்ட மூப்பனார் கூட்டத்துக்கு ஜிகே வாசன் டிடிவியை ஓபிஎஸ்ஸை நாங்கள் கூப்பிடுறோம், அவங்க என்டிஏல இருந்திருக்காங்க கூப்பிட்றேன்னு சொன்ன போது எடப்பாடி மிக கடுமையாக அதை ஆட்சேபித்திருக்கிறார். அவங்க வரக்கூடாது அப்படிங்கிறத உறுதிப்பட சொல்லிட்டாரு, அதனால தான் கூப்பிடலங்கிற ஒரு விஷயம் நீக்குது. அப்போ ஓபிஎஸும் டிடிவியும் பார்த்தா அவங்கள அந்த அளவுக்கு உள்ள அகாமடேட் பண்ணி பேசினது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சிச்சுட்டு 2024 எலெக்ஷன் ரிசல்ட் வருகிற போது அதிமுக டிடிவி கையில் வந்துடும்னே பிரச்சாரம் பண்ணார் அவர். இப்போ இந்த அளவுக்கு பேசிய ஒருவர் அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்ட பிறகு நம்மளை எடப்பாடி கடைசி வரைக்கும் ஒரு பிடி கொடுக்குற மாதிரியே தெரில அப்படின்னா இதுக்கு மேலே நமக்கு இடம் இல்லைன்னு அவங்க யோசனையில் தான் இருந்தாங்க. டிடிவி தினகரன் 1 வாரத்துக்கு முன்னாடி கூட முதல்ல சொன்னார், நாங்கள் என்டிஏவில் தொடர்கிறோம்னாரு. நாங்கள் என்டிஏவில் தொடர்கிறோம், என்டிஏக்கு அதிமுக வந்திருக்குன்னு முதல்ல சொன்னார். அதுக்கு பிறகு என்டிஏ கூடி தான் முதலமைச்சர் அப்படிங்கிற விஷயத்தை முடிவெடுப்பாங்கன்னாரு. அதுக்கு பிறகு என்ன சொன்னார், நாங்கள் தொடர்கிறோமா இல்லையாங்கிறத நயினார்ட்ட தான் கேட்கணும் என்டிஏலன்னாரு. நாங்கள் இருப்பது குறித்து டிசம்பரில் அறிவிப்போம்னாரு. இப்போ கடைசியில் வெளியேறிட்டோங்கிறாரு. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடந்து வந்திருக்குல்ல இந்த பரிணாமம், அது ஒரு டிரான்சிஷன். எது அந்நியன் எது அம்பி எதிர் முன் நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை, இதுக்கு இடையில தாவேக்கா விஜய் பற்றியும் பெருமையா சொன்னாரே, அவர் விஜயகாந்த் மாதிரி வந்துருவாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்துருவாரு. அவர் அந்த பக்கம் பார்த்து எடுத்த ஒரு ரூட் அது இல்லை, அது அங்கே பேசுகிறாங்களாங்கிறது ஒரு தனி விவாதம். எனக்கு ஆப்ஷன் இருக்குன்னு என்டிஏக்கு தகவல் தெரிவிக்கிறார். ஏன்னா நீங்கள் தொடர்ந்து புறக்கணிச்சிக்கிட்டே இருக்கீங்க, என்ன போகிறதுக்கு இடமில்லைன்னு நினைக்கிறீங்களா, திமுக தான் போக முடியாது, இவங்க இருக்காங்க அப்படின்னு காட்டுவதற்காக, பேரத்தை காட்டுவதற்காக கூட பேசியிருந்திருக்கலாம். அதை தாண்டி ஒரு உரையாடல் நடந்திருந்தாலும் அதில் மறுப்பதற்கு ஒன்றும் இல்லை, ஆச்சரியமும் இல்லைங்கிற பாயிண்ட் இருக்கு. அப்போ டிடிவியும் சரி ஓபிஎஸும் சரி முடிஞ்ச வரைக்கும் அவங்க ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க. அவர்கள் அவமானப்படுத்தப்பட்ட போதும் சகித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க இருப்பாங்களா இல்லையானே சொல்ல முடியாதுங்கிற நிலைக்கு எடப்பாடி வந்த பிறகு இவங்களை கூப்பிட்டாலே எடப்பாடி டிஸ்டர்ப் ஆவாரோன்னு நயினார் அதை செய்ய மாட்டுறாரு. நயினார் அவங்க அதான் அவர் மிஸ்டு காலு மெசேஜ் எல்லாத்தையும் எடுத்தே காட்டிட்டாரு ஓபிஎஸ்.
அப்போ நாங்கள் இருப்போமா இல்லையானே நீங்கள் சொல்ல மாட்டீங்க, நாங்கள் எதுக்கு தொடரணும் என்கிற நிலைக்கு அவங்க வெளியேறுகிற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். அதை அறிவித்து விட்டு வெளியே போயிட்டாங்க. ஆனால் நமக்கு என்ன கேள்வினா, பாஜகவை இவ்வளவு கடுமையாக எதிர்த்து போகக்கூடிய அளவுக்கு இவங்க 2 பேருக்கும் எங்கிட்ட இருந்து அந்த ஒரு மன உறுதி, திடீரென்று ஒரு சுயமரியாதை, அந்த உணர்வெல்லாம் பொங்கி வருதுங்கிற கேள்வி வருது. பிஜேபியை எடப்பாடியை வீக்காக காட்டுவதற்காக, வீக்கெண்ட் பண்ணுவதற்காக இதை செய்கிறார்களா அமித்ஷா லெவல்லேனும் ஒரு தியரி பேசப்படுது. இல்லை அப்படின்னா இப்போ உள்ள எலெக்ஷனில் இவங்க எதுவுமே எதிர்பார்க்கலையா? பின்னால் நீண்ட கால திட்டமாக இது செய்கிறாங்களா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ ஒன்றும் இல்லை. பீகார் இன்னைக்கு உதாரணம் எடுத்துக்கலாம். இன்றைக்கி ஒரு சர்வே ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு 4-5 நாட்கள் இருக்கும். சி ஓட்டர் ரிலீஸ் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான், சி ஓட்டர் சர்வேல பாஜக தனித்து ஆட்சியை பிடிக்கணும், கூட்டணியில் இருக்கிறாங்க. நிதிஷ்குமார் தான் முதலமைச்சர். அவரை முதலமைச்சர்னு சொல்லி தான் நீங்கள் எலெக்ஷன் சந்திக்க போகிறீங்க. பாஜக தனித்து ஆட்சியை பிடிக்கும், நிதிஷ்குமார் 30 சீட்டு கூட வாங்க மாட்டாருங்கிறாங்க. 240க்கு மேற்பட்ட சீட்டுகள் இருக்கக்கூடிய இது பீகார் தொகுதி. இது எந்த காலகட்டத்தில் எடுத்த இதுக்கு 1 மாதத்திற்கு முன்பாக இந்த இதுதான். ஆனால் இப்போ கொஞ்சம் காட்சிகள்லாம் மாறி இருக்கே. ராகுல் காந்தியுடைய இந்த ஊடகம் தான் மோடி 380 ஜெயிப்பாருன்னு போன எலெக்ஷனுக்கு சொன்னாங்க. அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சி ஓட்டர் மோடிக்கு 2024 தேர்தலில் 353 383 பாஜக தனித்து ஜெயிக்கும்னு அவங்க பேசினவங்க. பாஜகவோடு சேர்ந்து கூட்டணிக்கு மோடி முகத்துக்கு 380 240 வந்து நின்றுச்சு. அவங்க எடுக்கிற சர்வேல பிஜேபின்னு தான் போட போறாங்க. ஆனால் கூட்டணியில் இருக்கும்போது நிதிஷ் 30 கூட வரமாட்டார்னு ஒரு எண்ணத்தை பதிய வைக்கிறது இருக்குல்ல. பிஜேபி தனித்து ஆட்சி பிடிக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க. பாஜகவும் நானும் பாதி சீட்டில் தான் நிற்கிறோம்னா அவங்களுக்கு எப்படி பெரும்பான்மை கிடைக்கும்? 240 120 121 ஜெயிச்சாதான் நீங்கள். ஒன்று நாங்கள் ஜெயிச்சா கூட என் ஆதரவில் தான் ஆட்சி நடக்கும்னா நான் இல்லாமல் அது கூட்டணி ஆட்சியாக தான் இருக்கணும். நீங்கள் எப்படி பாஜக தனித்து அப்போ சீட்டே அவங்களுக்கு எவ்வளோ தான் கொடுக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிருக்கீங்கிற கேள்விலாம் வருது இல்லையா? இது குட்டையை குழப்பறதுக்கு அவங்களா உள்ள விவாதங்கள் போகிறது வர்றது அந்த மாதிரிலாம். இப்போதைக்கு உடனடியாக அமித்ஷாவுக்கு பீகார் தான் முக்கியம். ஏன்னா 2 மாதங்களில் தேர்தலை முடிச்சு அதுக்கு பிறகு தான் இங்கே ஃபுல்லாக வர போகிறாங்க. ஆனால் எடப்பாடி மட்டுமே ஸ்ட்ரென்தன் ஆகி போயிட்டார் அப்படின்னா நாளைக்கு ஜெயிச்ச பிறகு கிட்ட சேர்க்காம போகிற அளவுக்கு தான் அவருடைய பர்சனாலிட்டிங்கிறது தெரியும். அமித்ஷா ஏற்கனவே 2021 சொன்னது அது எதையும் கேட்க முடியாதுன்றாருங்கிறத அவர் சூடுபட்டிருக்காரு. அதிமுகவை பலவீனப்படுத்துகிற வேலையை தொடர்ந்து செய்யலாம் அப்படிங்கிற இடத்துக்கு கூட அவங்க நகர்ந்திருக்கலாங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிறது. பிஜேபிக்கு எதுங்க வெற்றி? திமுகவை அகற்றுவது அல்ல. போன முறை 4 எம்எல்ஏ, இந்த மாதிரி 5 அல்லது 6 ஜெயிச்சாலும் அவங்க கணக்குக்கு அது வளர்ச்சி தான். அதிமுகவை பலவீனப்படுத்திட்டு நம்ம வளர்ற அந்த இடத்துல நம்ம வருவதற்கான வேலைகளை இந்த தேர்தலில் செய்தால் போதும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எடப்பாடியினுடைய இமேஜை காலி பண்ணுறதுன்னு இன்னைக்கு என்ன விவாதம் போயிருக்கணும்? திமுகவை எதிர்த்து எந்தெந்த கட்சியெல்லாம் கூப்பிட்டு பெரிய கூட்டணி அமைக்க போறாங்கன்னு விவாதம் போயிருக்கணும். அதிமுகவே ஸ்ட்ராங்கா இருக்கா, ஒன்றுபடணுமாங்கிற விவாதம் கிளம்பி வருது இல்லையா? இதுல டிஎம்கேவும் செங்கோட்டையனை பேச வைத்ததிலோ அல்லது டிடி வெளியே போனதிலோ ரோல் பிளே பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. நம்ம அதை அடிக்கோடிடணும். ஏன்னா கடந்த தேர்தலில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டது. அன்புமணி 3 பேர்கிட்டையும் பேசினார்னு ஒரு விஷயம் பேசப்பட்டது. அதிமுக கூட போகிறோன்னு பேசி சில விஷயங்கள் நகர்ந்தது. அது முடிவான நேரத்தில் எங்கள் கூட வாங்கன்னு பிஜேபி நகர்த்துனாங்க. அதிமுக கூட போயிடாதீங்கன்னு திமுக அவங்களுக்கு சில விஷயங்களை செஞ்சதுன்னாங்க. 3 இடத்துலையும் பேசி 3 இடத்துலையும் அவர் சில பலன்களை செஞ்சுட்டாரு, அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவல் போன எலெக்ஷனில் பேச பொருளாச்சு. நீங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கு உங்களுக்கு பிரதி உபகாரமாக சில வேலைகள் செய்வாங்க. அவங்க கூட போயிடாதீங்கன்னு செய்யறதுக்கும் அரசியலில் அதை விட கூடுதல் ரேட்டு கிடைக்கும். நீங்கள் புதுசாக அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டு வரவங்களை நோக்கி ஏன் அவ்வளோ சம்பாதித்தை விட்டுட்டு வராங்க நம்ம சொல்கிறோமே. கூட்டணி வைக்கிறத விட கூட்டணி வைக்காமல் வச்சிடாதங்கிறதுக்கு கூடுதலாக செய்கிறதுக்கு பேக்கேஜ் கூடுதல் அப்படிங்கிறத நம்ம அடிக்கோடிட்டு பார்க்கணும். அதன் அடிப்படையில் சில வேலைகள் நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா கடந்த காலத்தில் ஆளுங்கட்சி ஆகிறவங்களும் அப்படி உடைத்திருக்கிறார்கள். எவ்வளோ நம்ம பார்த்துட்டோம். தொகுதி மக்கள் நலனுக்காக போய் முதல்வரை சந்தித்தேன்னு விஜயகாந்த் கட்சியிலேருந்து கூட்டமாக போனதெல்லாம் நம்ம பார்க்கலையா? ஸோ அது வேறு விதமான அரசியல் ஈக்குவேஷனாக இருக்குது. செங்கோட்டையன் வாய் திறப்பதில் தொடங்கி டிடிவி வெளியேறியதிலிருந்து தமிழ்நாடு என்டிஏவில் இப்போதைக்கு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுகவும் பாஜகவும் இருக்கிறது. ஜிகே வாசன் அஃப்கோர்ஸ் அதில் இதுக்கப்புறம் பிளவு பிரிவு வரலாம் வாய்ப்பு இல்லை.
பட் மற்றவர்கள்லாம் சின்ன சின்ன பிளேயர்ஸாக இருக்கிறாங்க. ஒரு பெரிய கட்சிங்கிற அளவுக்கு இன்றைய தேதிக்கு ஆள் இல்லை. மிக அதிகமான குழம்பிய நிலையில் இருக்கிறது. அண்ணாமலை கடைசி நேரத்தில் ஏதாவது செய்வாரா கழகம்? இல்லை அவர் டார்கெட் வச்சு யாரை கவுக்கிறது அவருடைய முதல் ப்ரையாரிட்டி, நயினாரா எடப்பாடியாங்கிறத பொறுத்து தான் அடுத்தடுத்து அவருடைய நடவடிக்கைகள் இருக்கும். இல்லை, அந்த கூட்டணியில் இவங்க தேமுதிக ஏற்கனவே வந்து அண்ணன் எடப்பாடியார் வந்து முதுகில் குத்திட்டாருன்னு சொன்னாங்க. இப்போ நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து புட்டுன்னு போட்டிருக்காங்க. இல்லை, எனக்கு தெரிய பிரேமலதா அவர்களுடைய இந்த பேச்சுங்கிறத நம்ம நம்பலாமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. எந்த ஒரு தலைவரும் அவங்க சொல்லிட்டாங்கன்னா சரி அதை பிடிச்சிட்டு நம்ம பேச வேண்டாம்பான்னு நம்ம வழக்கமாக ஏற்றுப்போம். பிரேமலதா சுற்றுப்பயணத்தில் இருக்கிறார், தினசரி தொண்டர்களை சந்திக்கிறார், தினசரி பிரஸை சந்திக்கிறார். அந்த செய்தி என்னைக்கு ரிப்போர்ட் ஆச்சு? சனிக்கிழமை நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய கூட்டத்தில் போய் எல்கே சுதீஷ் கலந்துக்கிறார். மூப்பனாருடைய இதில் சனிக்கிழமை சுதீஷ் கலந்துக்கிறாரு. ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் பேசியதாக தொண்டர்கள் கூட்டத்தில் நிர்வாகிகளிடம் உரையாடியதாக செய்தி வருது. அப்படி வருது அப்படின்னா ஞாயிறு அன்னைக்கே நீங்கள் திரும்ப பத்திரிகையாளர்களை சந்திச்சிங்க. திங்கள், செவ்வாய், புதன், 5வது நாள் நீங்கள் அது இல்லைன்னு மறுக்கிறீங்க. வியாழக்கிழமை 4 நாள் ஏன் அமைதியாக இருந்தீங்க? ஆழம் பார்த்தீங்களா அப்படிங்கிற கேள்வி வருது. இல்லைன்னு உங்களால் ஒரு அறிக்கையை சொல்லிட்டு இருக்க முடியுமே. இந்த மாதிரி வந்துகிட்டு இருக்குன்னு கட்சிக்காரங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணுறவங்க தான். இதுக்கு நடுவில் பல விஷயங்களுக்கு அவங்க அறிக்கை கொடுத்துருப்பாங்கங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. தொண்டர்களை சந்தி இங்கே போகிறீங்கனாலும் என்ன நடக்குதுங்கிற ஃபாலோஅப்பில் இருந்துருங்களா. உங்கள் கட்சியினுடைய பேரை சொல்லி இப்படி ஒரு செய்தி வருதுன்னா 5 நாள் கழித்து நீங்கள் அறிக்கை கொடுக்குறீங்கன்னா அவங்களுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சோன்னு ஒரு சந்தேகம் வருது. புரியுது. ஏன்னா ஃபாரின் கிளம்புறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொன்னார், மு க ஸ்டாலின் அவர்கள். புதிய கட்சிகள் வருவாங்களா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், புதிய வாக்காளர்கள் எங்களை தேடி வராங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனார். அதுக்கு அர்த்தம் இருக்கிற கட்சிகளே ரீடைன் பண்ணிக்கலாங்கிற ஒரு டோன் தான் வருது. இன்னொரு பக்கம் விஜய் கிட்ட சேர்த்து பாராங்கிறது அவருக்கே தெரியாது. யார் கூட கூட்டணி வைக்க போகிறோம், கூட்டணி வைக்க போகிறோமாங்கிறது விஜய் என்ன முடிவுக்கு வரல. அவங்கள நம்பி நம்ம எவ்வளோ தூரம் போக முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதனால் அதிமுகவை பகச்சிக்க வேண்டாங்கிறதுக்காக இந்த 4 நாட்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஆப்ஷனையும் க்ளோஸ் பண்ணிக்க வேண்டாங்கிறதுக்காக எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. 5வது நாள் தான் உங்களுக்கு நீங்கள் ஏன் இப்படி பண்ணிட்டீங்கன்னு ஊடகங்கள் மேலே பிஸியாக இருந்திருப்பாங்க. அது வழக்கமாக செய்கிறது தான். ஏதாவது ஒன்றா ஊடகங்கள் மேலே திருப்பி விட்டுருவாங்க. நான் சொன்னது தவறாக திரிக்கப்பட்டு விட்டது, தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது. இது வழக்கமான அரசியல் யுக்தி. ஒரு தேர்ந்த அரசியல்வாதியாக மீண்டும் பிரேமலதா வெளிப்பட்டிருக்கிறாருன்னு தான் நம்ம பார்க்கணும்.